ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சனிக்கிழமை அதிகாலை என்னுடைய வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஃப்ரைடே விலாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் வருத்தமாக போச்சு. என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெலிட் பண்ணிட்டேன். அந்த பழைய வீடியோ நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணது ஃபுல்லுமே டெலிட் பண்ணிட்டேன். அந்த ரீசன்ட் டெலிட்னு ஒன்று இருக்கும், அதுலேயுமே போய் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தோம்னா அந்த எடுத்த விலாக் ஃபுல்லுமே டெலிட் ஆயிடுச்சு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வீடியோ விலாக் எடுக்கிறோனுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஃபுல் எஃபர்ட்டுமே போட்டு விடிய அந்த வீடியோ போய் எடிட்லாம் பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட 12 மணிக்கு போல் ஆயிடுச்சு. தம்பியெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கிச்சன் ஒர்க்லாம் எல்லாமே முடிச்சுட்டு 12 மணி போல் தான் எடிட் பண்ணினேன். கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால அப்புறம் காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் பேலன்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு வயசுலாம் கொடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். தம்பி காலையில் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவள் தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். அப்படி இருக்கும்போது சரி பழைய ஃபோட்டோலாம் நிறைய வீடியோ இருக்குது டெலிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அது என்ன ஞாபகத்தில் கொடுத்தனே தெரில, அந்த எடிட் பண்ணதே ஃபுல்லுமே கொடுத்துட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் சரி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஃப்ரைடே விலாக் கொடுக்க முடியல, சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருக்குமே. இன்றைக்கி அதிகாலையில் இருந்துச்சு என்னோடய வேலைகள் எப்பொழுதும் போல் ரொட்டீன் விலாக் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வாசலில் சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு விநாயகருக்கு வாசல் பூக்கள்லாம் வச்சு விட்டுட்டு மங்களகரமாக வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா விநாயகர் ஸ்டிக்கர் இல்லைனா சிலைகள் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கும். வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே நிலவ மாட்டுது, எப்போ பார்த்தாலுமே ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு விநாயகர் வச்சு தீபம் வச்சு டெய்லிக்குமே வழிபட்டு பாருங்கள். நல்ல மாற்றம் வீட்டில் கிடைக்கும். அது முடியாத பட்சத்தில் ஸ்டிக்கர் கூட நம்ம வாங்கி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு வாசலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். அது ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி புதுசில் வீடு ஃபுல்லுமே கட்டி இருந்துச்சு. ஆனால் எல்லா பிளேஸுமே கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அழகான ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வீட்டில் ஒட்டியிருப்பேன். அந்த வாசலில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் ரேட் பார்த்திங்கன்னா 55 ரூபா என்னமோ ரேட், அந்த 60 ரூபாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரேட்டை வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் லுக் கொடுக்கும். விநாயகர் அப்படியே என்ன சொல்கிறதுனா நமக்கு வீடு முழுதுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர்னால பெருசாக ஒட்டியிருப்பேன். அந்த மாதிரி வாசலில் நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல மங்களகரமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனோட நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களோட எண்ணத்தை கூட விநாயகரை நம்ம வாசலில் வைக்கும் பொழுது அவங்க பார்த்தாங்கன்னா அந்த நெகட்டிவான ஒரு தாட்ஸு கூட அவங்களுக்கு போகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். இன்றைக்கி காலையில் சிம்பிளான கோலம் தான் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினச்சா மட்டும் அது முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நினச்சா மட்டும்தான் நமக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச கர்ம வினைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீரணும் அப்படிங்கிற பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்ம தீபம் வச்சு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்ட வேண்ட நல்ல விதமான சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, என்னால் எழுந்திக்க முடியலை அப்படின்னு. அது பிரபஞ்சம் நமக்கு ஒரு அது கொடுக்குற அனுமதினால மட்டும்தான் நம்மளால் எழுந்திக்க முடியும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம். அதெல்லாம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஈர்ப்பு விதி தான். நம்ம டெய்லிக்குமே ரொட்டீன் லைஃப்பில் எழுந்திரிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு விஷயமா ஆயிரும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அக்கா எப்படி டெய்லியுமே நீங்கள் கண்டினியூஸாக அந்த மார்னிங் எழுந்துச்சு உங்களுடைய வேலைகள் பார்க்குறோம். அது பெரிய அளவில் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது தானாகவே வந்துடும். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்மளோட வேலைகளில் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் நம்ம எழுந்திக்கலன்னா நம்ம மைண்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அந்த டயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே காலையில் எழுந்திப்போமே, இன்றைக்கி எழுந்திக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கை நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி அந்த அதிகாலை நேரத்திற்கு இருக்குது. அது வாழ்க்கையில் முன்னேறினவங்க நிறைய பேர் அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி
பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுதுமே என்னமோ ரொம்ப நாளாக நம்ம வந்து வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம 7 மணிக்கு எழுந்திக்கிறதுக்கும் 4 மணிக்கு எழுந்திக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நிறையா இருக்கு இல்லையா? நம்மளுடைய 50% வேலையை நம்ம காலை நேரத்தில் வந்து அந்த 4 மணிக்கு எழுந்திக்கும்போது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் உள்ள வேலைகளை நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நம்ம நேரத்தில் வந்து எழுந்திக்கிறது தான். அதனால் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நினச்சா மட்டும்தான் நம்மளோட நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் வந்து எழுந்திக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சில மனிதர்களை வந்து தேர்ந்தெடுக்கும். அந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கர்ம வினைகள்லாம் போக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு விதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கும். அந்த தேர்ந்தெடுக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சி நம்ம வந்து அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய லைஃப் வந்து கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இது உண்மையான விஷயம். அதே மாதிரி நான் போன ஷார்ட்ஸில் கூட சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினச்சி எப்போதுமே வந்து கவலைப்படவே கூடாது. நடக்கலைன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தடுத்து என்ன நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். சாதனையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து எல்லாருமே முன்னேறிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. எல்லா வாழ்க்கையிலுமே தோல்விங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து நல்லா வந்து வந்து பற்றி கொள்ளுங்கள். பிடிச்சிக்கிட்டு அந்த வேலையிலே நீ நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம அந்த வேலையில் வந்து முன்னேற அளவுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம்தான். நிறைய விதமான சக்திகள் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் வந்து ஒளிஞ்சிருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு எட்டாத நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து டெய்லிக்குமே நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில மனிதர்கள்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையுமேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நமக்கு அறிவுக்கு எட்டின அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அது விஞ்ஞானத்தால் கூட நம்மளால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியலை. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்துச்சு இல்லையா? முருகப்பெருமான் வந்து சிக்கலில் தாயார்கிட்ட வந்து வேல் வாங்கும் பொழுது அந்த செப்பு தெரிமைன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முத்து முத்தாக வந்து வேர்க்கும். அப்படி இருக்கிற பொழுது அதெல்லாம் வந்து எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுள்லாம் சும்மா கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களாம் என்ன விதமான பதில் சொல்லுவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி நம்மையும் தாண்டி நிறைய சக்திகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது. அது வந்து நடத்தி கொடுக்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் நமக்கு வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதன் பிறகு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் வந்து முழுமையாக நம்ம பெற்ற மாதிரிக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நம்ம லைஃப்பில் என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம்னா சந்தோஷமான நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அதை வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான். அதை வந்து நான் வந்து டெய்லிக்குமே அதை வந்து உணர்வுபூர்வமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோபங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து மாறி போயிடும். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கோவப்படணும், நம்மளுடைய வேலை எதுவோ அது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்துச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலை வேலைகளில் எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் ஸ்கூலில் லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டை குளம் மாதிரி கிடக்கு. அதில் மீன் நிறையா இருந்திருக்கும் போல். இன்றைக்கி குட்டீஸ்லாம் எல்லாம் சேர்ந்து போய் மீன் பிடிக்கிறேன்னு சிவானிக்காவுக்கும் ரொம்ப ஆசை. அம்மா நானும் போகிறேம்மா மீன் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அது சரி வராதுமா, ஆழம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், சரி வராது நீ போகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் உரமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த நம்ம குப்பை கொட்டை போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணம்லாம் நம்ம வாசலுக்கு சாணம்லாம் தெளிப்போம் இல்லையா? அங்கே மாடெலாம் நிறையா வந்து கட்டி வைப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாணம் உரம்லாம் அப்படியே மண் மக்கி போயிட்டு நல்லாயிருக்கும். அதுதான் நான் வந்து செடிகளுக்கெலாம் வந்து போடுறது. வேறு உரம்லாம் எதுவுமே அதிகமாக வந்து போட மாட்டேன். அப்புறம் வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் உரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சு விடலான்னு சொல்லிட்டு
கொஞ்சம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சின்ன சின்ன பொடி மீனாக தான் இருந்துச்சு. அது வந்து சரி ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சாம்பார் வந்து மண் சட்டியில் தான் வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய்லாம் நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு அதன் பிறகு தேவையான அளவுக்கு வந்து காய்கறி வந்து போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். நிறைய பேர் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த எல்லாமே நம்ம பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வேக வைக்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதன் பிறகு நல்லா காய்கறிலாம் போட்டு வெந்த பிறகு நான் வந்து வீட்டில் அரைக்கிற ஜீரகத்தூள் வந்து அம்மா எனக்கு வந்து ஊருக்கு போனால் கொடுத்து விடுவாங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் போடுறது. அது இல்லாத பட்சத்தில் வந்து ஆச்சி சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுவேன். நான் அதை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகம் தூள் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக வந்து டப்பாவில் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அதையுமே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அப்புறம் சாம்பார் பவுடர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி சாம்பார் பவுடர் தான் வந்து எடுத்திருந்தேன். அதையுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்து நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் கொடுக்குற பருப்பு தான். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த வாசமாக இருக்கட்டும், சாம்பாரோடைய கலராக இருக்கட்டும், நிறையா நல்ல டிஃப்ரெண்ட்டு வந்து நமக்கு தெரியும். நான் கடையில் அதிகமாக வந்து வாங்க மாட்டேன். 2, 3 விலாகில் கூட வந்து சொல்லியிருப்பேன். கடையிலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 டைம் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு. 1/4 கிலோ பருப்பே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கி ஒரு 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 போல் வந்து வருது. அந்த அளவுக்கு ரேட்டு. நமக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து வாங்குறதுனால எனக்கு வந்து ரேட்டு அதிகமாக தெரியலை. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டோம்னா அவ்வளோ ரேட் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து ரேஷன் கடையில் வந்து பருப்பு வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கும். அந்த வாசமாக இருக்கட்டும், அது வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிற வந்து பருப்பு எந்த ஒரு பாலிஷ் பண்ணாமல் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அப்புறம் வந்து ஒரு 2 விசில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வேக போட்டு விட்டுட்டு அதையுமே வந்து நம்ம காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதில் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். காய்ஞ்ச மிளகாய் வந்து போடலை. கொஞ்சம் காரமாக தான் சாம்பார் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி காஞ்ச மிளகாய் போடாமல் கருவேப்பிலை மட்டும் போட்டு கடுகு போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததோடு வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து நீ ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மீனுமே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப பொடி மீனாக இருந்துச்சு, குட்டியோண்டு மீனாக இருந்துச்சு. அது இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் வந்து நிறையா பாடு வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீன் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கார்த்திகை மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன் வந்து வரும். அந்த நேரத்தில் அந்த எல்லா மீனுமே பிடிக்கிறாங்களே இல்லையா, வலையில் பிடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி மீன் எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதுவுமே ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி.